உன்னதாயா? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு தமிழ்நாடு முழுவதும் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. என்ன டயர் பஞ்சர் ஆகி போச்சு? 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். நல்ல காரியத்துக்கு போகும்போது சில தடங்கள் வரத்தான் செய்யும். இதையெல்லாம் பார்த்தா நடக்குமா? சென்னையில் வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர் புக் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. என்ன செருப்பு அருந்து போச்சு? 2வது தடங்களும் ஆகி போச்சே. 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் காரணமாக இந்தியாவின் சமையல் எரிவாயு இறக்குமதி சங்கிலியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. என்ன ரத்த காவல்லாம் வாங்குது? 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விறகடுப்புக்கு ஹோட்டல்கள் மாறியிருக்கின்றன. மேலும் வீட்டு உபயோக சிலிண்டர் முன்பதிவை நிறுவனங்கள் ரத்து செய்ததால் மக்களும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். யாராவது மேல் அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. போர் காரணமாக பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல் பரவி வரும் நிலையில் போகலாம், வரலாம், நடக்கலாம், இனிமே பெட்ரோலே வராதான். பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏறலாம். அந்த எந்த லெவலுக்கு வேணா போகலாம், அலாட்டா இருக்கலாம். நீ லாமா ஏன்டா அப்படி லாம்னு போடுறீங்க? சொல்றேன்டா, நீட்டி வாங்குறவங்க கையெல்லாம் விளங்காம போகணும். பூசாம கேட்கிறவங்க வாயெல்லாம் புழுத்து போகணும். உங்களுக்கு எல்லாம் நல்லதாவே வராது. நீங்க நாசமா போயிடுவீங்க. நியூஸ் தெரிஞ்சவொடனே எல்லாம் சிலிண்டரை ஸ்டாப் பண்ண ஆரம்பிப்பாங்க. That is a குக் பண்ணி தான் சாப்பிடணுமா? There are methods we can eat without cooking. என்ன சார் பேசுறீங்க? என்ன நேரமும் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த முகத்திலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புதுசா எதுவும் வராது, பழசுதான் வரும். வெளி உலகத்துக்கு வாங்க, புது புது முகங்களா பாருங்க, அப்பதான் நியூ சப்ஜெக்ட் கிடைக்கும். There are methods we can eat without cooking. Fruits வாங்கி சாப்பிட்டுக்கலாம், vegetables வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த பண்டரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது. முடிதான் நடத்துனா மூளையமா நடத்துக்கு உனக்கு அங்க என்ன பார்வை? உனக்கு அறிவில்லை, உன் பிள்ளைக்கு அறிவில்லை. நமக்கு வரக்கூடிய இன்டர்நெட் எல்லாமே கடலுக்கு அடியில இருந்து தான் வருதான். அதுல ஒரே ஒரு கனெக்ஷனை புடுங்கி விட்டாங்கனாலும் 7 இருந்து 8 நாள் வரைக்கும் இந்தியா பூரா இன்டர்நெட்டே இல்லாம போகலாம். நீங்க இருக்கக்கூடிய இடத்துல நிலை என்னவாக இருக்கிறது? மக்களின் கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது? இந்தியாவுல கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது பெரிய பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய நிலையில பல்வேறு மாநிலங்கள்ல கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டு இருக்கிறது. மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம், மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம். தமிழ்நாட்டிலேயும் அதே நிலை நீடிக்கக்கூடிய நிலையில அன்பு யார் இதுல? இவன் தான் சார். செமன் டிமாண்ட் இருக்கு. எல்லாரும் சொல்ற நல்லா கேட்டுங்க. இதுக்கப்புறம் சோறாக்கு குழம்பு வையி, நீ ஷெஃப் சமையல் என்ன சொன்னீங்க? தமிழ்நாட்டுல கேஸ் சிலிண்டர் சப்ளைவே நிறுத்திட்டாங்க. நேற்றுல இருந்து எல்லா ஹோட்டலும் மூடிட்டு இருக்காங்க. சில இடத்துல வந்து ஹோட்டல்ல வந்து டிஷ்ஷே இல்ல. வீட்டுக்கு வாங்குற சிலிண்டரும் ஷார்டேஜ் ஆயிடுச்சு, புக் பண்ண முடியல. நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேல ஏன்டா பழி போடுற? உன்னை அப்படியே குத்துறா.
ஃபியூயல் ரேட்லாம் ஏறுதுல்ல, ஆமா, அதனால சும்மா ஃபியூயல் ரேட் பெட்ரோல் ரேட் மட்டும் ஏறாதான், அதுல ஏதோ வண்டியில வருதுல காய்கறி, அந்த பொருள் இந்த பொருள், ட்ரெஸ், அது எல்லாமே ஏறி அந்நிய செலாவணி அது இதுன்னு என்னென்னமோ நடக்கலாம். என்ன சொல்றீங்க? பயமுறுத்தாங்களா? போடா. அண்ணே, பீஃப் ரைஸ் இருக்கா? இல்லப்பா. சிக்கன் ரைஸ் இல்லப்பா. வெஜ் ரைஸ் ஆவது இருக்கா? ஆட இல்லப்பா. அப்போ சன்ரைஸ் இருக்கா? சன்ரைஸ் இல்ல, ப்ரூ தான் இருக்கு. ஹான்ஸ் மாதிரி சூட்டி வச்சனா கிஸ்ஸாவா இருக்கும். நோ, நான் நக்கல் பண்றியா? நான் நக்கல் பண்றேன். 2 நாளா சிலிண்டர் இல்லாம நாங்க தான் கஷ்டப்பட்டு இருக்கோம். போடா. அப்ப எங்கள மாதிரி பேச்சுலர்ஸ்லாம் என்ன பண்றது? அதே ஏன்ட்ட கேக்குற? அப்ப ட்ரம்ப் கிட்ட கேக்குற. அவன் தான் வார ஸ்டார்ட் பண்ணது. ஓடுறா. இன்னும் ஏதாவது செய்யணும்னா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள செஞ்சுக்குங்க. நாளைக்கு காலையில எதுவும் செய்ய முடியாது. ஸ்டாக் இல்ல. ஏன் தெரியுமா? மிடில் ஈஸ்ட் வார்னால கப்பல்ல இருந்து வர இம்போர்ட் ஆகிற கேஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிருச்சு. கேஸ் சிலிண்டர் ஷார்ட்டேஜ் எவ்ரிவேர். So what? My dear people, don't use gas cylinder for cooking. Go and watch Nayanthara movie. No oil, no boil cooking. Eat vegetables, fruits, salad and nuts. And don't forget to use Gomutra. It is healthy, my dear friends. சங்கத்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு அண்ணாமலை அவர்கள். உங்க வீட்டுக்கு வர கேஸும் தட்டுப்பாடா இருந்தா என்ன சொல்யூஷன்? கொத்து பரோட்டா செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புதிய எல்லாரும் வாங்க. மிடில் ஈஸ்ட் வார்னால கப்பல்ல இருந்து வர இம்போர்ட் ஆகிற கேஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிருச்சு. ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். வா நீலவா. டேய் கபிலா வா. ஏய் வாடா. கம் ஆன் ஸ்டாண்ட் ஹியர். தோரே இவன் தான் கபில. இந்த 3 நாளாக வந்து சிலிண்டர் வந்து நாங்கள் கால் பண்ணி கேட்கும் போது இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்துருந்தாங்க. அப்போ நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருந்தோம். இன்றைக்கி காலையில் கேட்கும் போது ஆல்ரெடி 3 நாளாகவே மதுரையில் வந்து லோடுக்காக வண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கு, அந்த பின்னாடி தான் சிலிண்டர் கிடைக்கும் அப்படின்னு கம்பெனிக்காரவங்க சொல்லிட்டாங்க. ஏன்டா போகணுன்ற என் கூடறா. இப்போ நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஆனால் என்னை இந்த இடத்துல தூக்கின்னு வந்து வச்சவன் நீ. இன்றைக்கி அளவில் நானும் பாதிச்சு, என்னுடைய கடையில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 10 பேருடைய குடும்பம் வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு. இதே சூழ்நிலை நீடிச்சிச்சுன்னா மீண்டும் கொரோனா காலம்தான். என்ன இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். வெங்காய விலை ஏறிச்சுன்னா சரி நான் அதெல்லாம் சாப்பிட்றது இல்லைன்னு சொல்றீங்க. தங்க விலை ஏறிச்சுன்னா நீங்களாம் ஏன் தங்கம் பயன்படுத்துறீங்க, தங்கத்தை வாங்காதீங்கன்னு சொல்றீங்க. ஏய் இந்தாமா, எங்க வீட்டுக்கு கேஸ் எப்ப வரும்? நாடு முழுக்க கேஸ் இல்லாம மக்கள்லாம் அவதிப்படுறாங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? அது எனக்கு தெரியாது. நாங்க பச்சை காய்கறி தான் சாப்பிடுவோம். எங்க வரிய புடிங்கின, நிதிய குறைச்ச, இப்ப திங்கிற சோத்துலயும் கை வச்சிட்டியே, நல்லா இருப்பியா நீ? பெட்ரோல் விலை ஏறிச்சு அப்படின்னா நீங்க வந்து கார் பைக்ல தான் போவீங்களா, பை வாக்கா போக மாட்டீங்களா, நடந்து போங்கன்னு சொல்றீங்க.
சரி, ரூபாயோட மதிப்பு சரிஞ்சிருச்சே அப்படின்னு கேட்டோம்னா நீங்க அது சரிஞ்சிருச்சேன்னு பாக்குறீங்க, டாலர் வேல்யூ உயர்ந்திருக்கேன்னு பாருங்கன்னு சொல்றீங்க. ஆனா ஜிஎஸ்டி வரி ஏறதை மட்டும் கடவுளோட செயல், கடவுளோட புண்ணியத்துல ஜிஎஸ்டி வரி ஏறி இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ கேஸ் சிலிண்டர் இல்லாம மிகப்பெரிய தட்டுப்பாட்டுல இருக்கும், ஹோட்டல்கள் எல்லாமே மூடக்கூடிய அந்த நிலைமையில இருக்கிறாங்க. ஏண்டா டேய், பெட்ரோல் டீசல்லாம் அடிக்கடி விலை உயர்ந்துகிட்டே இருக்கு. டீ கடைக்காரன் 4 ரூபா டீயை 7 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கிறான். கொஞ்சம் கூட சமுதாய அக்கறையே இல்லாம அந்த டீயை இப்படி ஆட்டி குடிச்சிட்டு இருக்கேடா. அதாவது யாரு சொன்னாலும் தெரியல, அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து அரசாங்கம் கொடுப்பாங்க நமக்கு. இப்போ டீசல் பெட்ரோல் கலந்து வைங்க, டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு சொல்லி இன்னும் சொல்லல, பகிரங்க அறிவிப்பு இல்லை. கொஞ்சம் பொறுமையா இருந்து வாங்க, இந்த மாதிரி கூட்டத்தை சேர்க்காதீங்க, யார் சொன்னாலும் நம்பாதீங்க, பார்த்துக்கங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு லிட்டர் க்ரூட் ஆயிலுடைய அடக்க விலை 41 ரூபாய் 24 பைசா. ஒரு பேரல்ல 159 லிட்டர் க்ரூட் ஆயில் இருக்கும். அதை பதப்படுத்தினாக்க நமக்கு 166 லிட்டர் பெட்ரோலியம் ப்ராடக்ட் கிடைக்கும். அதுல 79 லிட்டர் பெட்ரோல், 40 லிட்டர் டீசல், 16 லிட்டர் மண்ணெண்ணெய், 7 லிட்டர் எல்பிஜி கேஸ், மீதி 24 லிட்டர் அதர் ப்ராடக்ட்ஸ். இப்படி பிரிச்செடுத்த பெட்ரோலோட அடக்க விலை ஒரு லிட்டருக்கு 18 ரூபாய் 36 பைசா. அதோட டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் ஒரு லிட்டருக்கு 6 ரூபாய். ஏஜென்சி கமிஷன் ஒரு லிட்டருக்கு 1 ரூபாய் 5 பைசா. ஆக மொத்தம் ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை வெறும் 25 ரூபாய் 41 பைசா. ஆனா நாம 80 வரைக்கும் கொடுத்துதான் அதை வாங்குறோம். நீ குடிக்கிற டீக்கும் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டியே? நீ குடிக்கிற டீல உள்ள சக்கரை, பால், டீ தூள் எல்லாமே அந்த விலையேறின பெட்ரோலியம் டீசலை போட்ட லாரியில வண்டியில தான் வந்து இறங்குது. சோ அது விலையேறினா இதுவும் விலை ஏறும். நண்பர்களே, இப்படி இந்திய பொருளாதாரம் சிக்கி சிதஞ்சி சின்னாபின்னமாகி சிதிலமடைஞ்சு கிடக்குதுன்னா அதுக்கு காரணம் உட்காருங்க. சொல்லுங்க சாமி. எனக்கு பையன் பிறந்திருக்கான் சாமி, நீங்க தான் ஒரு நல்ல பேரா வைக்கணும். என்ன மாதிரி பேர் எதிர்பார்க்குறீங்க? இவன் வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே இருக்கணும் சாமி, அதுமே ஒரு பேர் வைங்க. கேஸ் சிலிண்டர், கேஸ் சிலிண்டர், கேஸ் சிலிண்டர். அதுதான்ப்பா வாரம் வாரம் உயர்ந்துகிட்டே இருக்கு. வீட்டுல உபயோகப்படுத்தக்கூடிய கேஸுக்கே வந்து 60 ரூபாய் உயர்த்திருக்கீங்க. இந்த சூழல் எல்லாமே நார்மல் ஆனதுக்கு அப்புறமா அந்த அமௌண்ட் குறைக்கப்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. சரி, என்னதாங்க வழி, என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, எல்லாரும் ஆதி காலத்துக்கு போய் விறகடுப்புல சமைங்கன்னு சொல்றீங்க. வாங்க வந்து கழுத்து விட்டு போங்க, வாங்க. நீ யாரா கோமாளி, இங்க வந்து யாரா போடுங்க போங்க. இல்ல மறுபடியும் யாரா போடுங்க, நீங்க இருங்க. ஹலோ ஹலோ, இங்க வரியா? நானும் ரவுடியா? ஒன்னு இந்த ஏரியால பாத்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவங்க ஈக்குவலா பேசிக்கிறத பாக்கல. நீ ஈக்குவலா பேசிருந்தா நீ இப்படி ரவுடியா? நீ ஜெயிலுக்கு போறேன். சும்மா யூடியூப்ல பூந்தோம்னா எவமே என்னென்னமோ சொல்றானே, உண்மையா பொய்யான்னு கூட தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் சும்மா கிளப்பி விடுறாங்களா, பயம் முடிச்சு நம்மளோட திகிலே வச்சிருக்காங்க பாருங்க.